பெரம்பலூர் அருகே குன்னத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே சாலையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வெளியே செல்ல முடியாத அவலநிலை. கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் குன்னம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு செல்லும் சாலையில் முறையான கால்வாய் வசதி இல்லாததால் தற்பொழுது அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் பயன்படுத்தும் அன்றாட கழிவு நீரும் மழைநீரும் சாக்கடையாக தேங்கி நிற்பதால் பள்ளி மாணவிகள் மற்றும் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் நடந்து செல்லும் சாலையில் சாக்கடை நீரானது சென்று கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு அலுவலரிடம் பலமுறை மனு அளித்தும் தகவல் தெரிவித்தும் இதுநாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறுகின்றனர். வேப்பூர் ஒன்றிய மாவட்ட அலுவலர் அவர்களிடமும் மனு வழங்கி சுமார் 1 மாதத்திற்கு மேலாகவும் இந்த கால்வாய் கடந்த 2 ஆண்டுகளாக இப்படியே உள்ளதாகவும் தற்பொழுது இந்த அவல நிலைக்கு ஆளாகி உள்ளார்கள் என்றும் இவ்வழியாக சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் மற்றும் விடுதியில் தங்கியுள்ள மாணவிகளும் நடந்து செல்கிறார்கள். மேலும் இப்பகுதியில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் இவ்வழியாகத்தான் நடந்து செல்கிறார்கள் என்றும் இந்த வழியில் இரு புறங்களிலும் முறையான கால்வாய் வசதி இல்லாததால் இவ்வழியில் மழைநீரும் சாக்கடை நீரும் சேர்ந்து நிற்பதாக கூறுகின்றனர். தற்பொழுது மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. இதே நிலை தொடர்ந்து நீடித்தால் இப்பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு டெங்கு, மலேரியா போன்ற பயங்கரமான நோய் தொற்றுகள் வரக்கூடும் என்பது மக்களிடையே அச்சத்தை உருவாக்கியுள்ளது. இவ்வழியாக செல்லும் ஆடு மாடுகளும் கழிவு நீரை அருந்தும் அவல நிலை உள்ளது. இதனால் இவ்வழியாக செல்லும் மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நோய் தொற்றுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஆகையால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அரசு அலுவலர்கள் மேற்கண்ட பகுதியில் நோய் தொற்று போன்ற அசம்பாவிதம் எதுவும் நடப்பதற்கு முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.